ஒன்னியோவான் புத்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்வோம். இந்த வசனத்தை தான் சொன்னேன், எப்படி 2 வருஷமா போதிப்போம் அப்படின்னு. கண்டிப்பா இந்த வசனத்துல 2 வருஷம் போதிப்போம். நிறைய பாயிண்ட் அங்க இருக்குது. முதல்ல சொல்றாரு, ஆவிக்குரிய நீங்க இடைவிடாமல் வேண்டிக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் வேண்டிக் கொள்ளணும், இரவும் பகலும் வேண்டிக் கொள்ளணும், விழித்து இருந்து வேண்டிக் கொள்ளணும், உற்சாகத்தோடு வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னு. வேண்டிக் கொள்றது எதை வேணாலும் கேட்கலாம். நீங்க வீடு கேட்கலாம், வெள்ளி கேட்கலாம், நிலம் கேட்கலாம், பணம் கேட்கலாம், தங்கம் கேட்கலாம், போட்டு கேட்கலாம், கார் கேட்கலாம். எது வேணாலும் பெரிய விஷயங்களை நீங்க கேட்கலாம். பரிசுத்தத்தை கேட்கலாம், நீதியை கேட்கலாம், என்ன வேணாலும் நீங்க கேட்கலாம். அதை எப்பொழுதும் கேட்கணும் அப்படின்றார். அப்படி கேட்கிற மனுஷனுக்கு 2 பிரமாணத்தையும் வச்சிடுறாரு. சும்மா கேட்ட மட்டும் கிடைச்சிடுறாரு இல்லையா? எனக்கெல்லாம் நாமலாம் சர்ச்சில் போகும்போது, முதல்ல பஹ்ரைன்ல போகும்போது, சவுதியில் போகும்போது எனக்கு சொல்லி தந்த உபதேசம் எப்படின்னா, ஜெபம் பண்ணுனா கிடைக்கும் அப்படி தான் சொல்லி தந்தாங்க. நானும் என்னவெல்லாம் பண்ணி பார்த்தேன். உபாசம் ஜெபம் பண்ணி பார்த்தேன், சாயா குடிச்சு ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஜூஸ் குடிச்சு ஜெபம் பண்ணி பார்த்தேன். அல்சர்லாம் வந்துச்சு. அப்பமெல்லாம் சொன்னாங்க ஆப்பிள் ஜூஸ் குடிச்சு ஜெபம் பண்ணுங்க பிரதர்லான்னாங்க. ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அவங்க கண்ணுக்காக தான் தெரிஞ்சது பாருங்க. ஜெபம் பண்ணுங்க, உபாசம் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, உபாசம் போடுங்க, பாடுங்க. இந்த ஜெபம் பாடல் உபாசம் எல்லாம் ஒரே கோட்டில் தான் போகுது. நான் என்னெல்லவோ பண்ணி பார்த்தேன், கெட்டு போனதை தவிர நல்லா வரல. அதுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டேன், இந்த உபதேசம் சரி வராது, நல்லாகிறதுக்கு யாராவது போதிக்கிறாங்களான்னு பார்த்தா ஏஎஃப்டி பேர்ல போட்டு சாம்பி சொல்லதனும் அவர்கள் போதிச்சிட்டு இருக்கிறார். எப்பா ஜெபம் மட்டும் போட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அதோடு கூட நிறைய காரியங்களை சேர்க்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் சேருங்க, அப்போ உங்களுடைய வேண்டுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னாரு. இங்கேயும் 1 யோவான் புத்தகத்துல 3வது அதிகாரம் 22வது வசனத்திலையும் சொல்றாரு. 2 பாயிண்ட் சொல்றாரு. அதுல ஒரு பாயிண்ட் சொல்றேன், நாம் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடினால் அப்படின்றாரு. அப்போ வேண்டிக் கொள்ற மனுஷன் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யணுன்றார். நீங்க தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போது இப்போ உங்களுடைய வேண்டுதல் என்ன செய்யுது, பலிக்குது அப்படின்றார். இப்ப பாருங்களேன், ஒவ்வொரு காரியமா சொல்லிட்டு வார். 2 ராஜாக்கள் புத்தகத்துல 4வது அதிகாரத்துல 8வது வசனத்துல ஒரு நிகழ்வு, அழகான நிகழ்வு அங்க காமிக்கிறார். என்ன காமிக்கிறாருன்னா, சூனோம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல ஒரு பெண் இருக்குது. அந்த பெண்ணு பேர் வந்து சுனோமியா. அந்த ஊர் பேர்லயே அந்த பெண்ணுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க, சுனோமியா. அவளுக்கு வயது முதிர்ந்த ஒரு புருஷன், 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு புருஷன், அவங்களுக்கு ஒரு பிள்ளையும் பிறந்திருக்குது. பிள்ளை சேர்த்துட்டு அதுக்கு முன்னாடி இந்த அம்மாவுடைய கேரக்டரை பத்தி பேசுது. இவ எலிசா தீர்க்கதரிசி சூனம் ஊருக்கு போகும்போது, அடிக்கடி போகும்போது அந்த சூனமியை பார்த்துட்டு மெத்தன் போட்டிருக்குது, மேல் வீட்டார ஒன்று கட்டி கொடுத்து உள்ள கட்டில், பீரோ, குத்து விளக்கு, சோபா செட்டெல்லாம் போட்டு கொடுத்துட்டு, அப்ப அவன் சூனம் ஊருக்கு போகும்போது, அடிக்கடி போகும்போது அங்கதான் வந்து தங்குவான். அப்படி தங்கிட்டு இருக்கிற அந்த பெரிய நன்மை, நான் சொன்னேன் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்யறதுனாலதான் நம்ம ஜெபம் கேட்கப்படுதுன்றேன். அந்த ஸ்திரீ நல்ல அற்புத விதமான ஒரு கேரக்டர் இருந்தது, பக்தி உள்ள ஸ்திரீ, பரிசுத்தம் உள்ள ஸ்திரீ. அந்த ஸ்திரியை குறித்து அழகா பேசுது. அவள் சொல்றான், அவள் எல்லா நாளும் தீர்க்கதரிசிக்கு ஆகாரம் கொடுத்துட்டு இருந்தான். இதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு நிகழ்வை செஞ்சான். அவளுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, குழந்தை செத்துட்டு. இப்ப இறந்த குழந்தை என்ன பண்றா, எலிசா தூங்கிட்டு இருந்த அந்த கட்டிலுக்கு மேல இந்த செத்த பையனை தூக்கி போட்டுட்டு எலிசா இருக்கிற கர்மேல் பருவத்துக்கு நேராக அவ போறான். போய் அங்க அப்பதான் கேட்கிறான், நான் உங்கள்கிட்ட குழந்தை கேட்டேனா அப்படின்னு கேட்கிறான். இல்ல, எனக்கு ஒரு குழந்தைய தந்திரு, ஆனா குழந்தை செத்துட்டுன்னு இப்பதான் விண்ணப்பம் வைக்கிறான். அப்போ எலிசா சொல்லுவார், நான் ஒரு தீர்க்கதரிசி, எனக்கு தெரியாம போச்சு இந்த காரியம், செத்து போன காரியம் தெரியல, செத்துட்டான் அப்படின்ட்டு. அப்போ தீர்க்கதரிசி சொல்லுவாரு கேயாசிட்ட, இந்த கோலை கொண்டு அவன் மேல போட பொழைப்பான் அப்படின்பா. ஆனா இந்த பொண்ணு சொல்லும், நான் விட மாட்டேன். இதான் வேண்டுதல். ஒரு விஷயம் எப்படி கேட்கணும் அப்படின்ன, எனக்கு ஒரு விஷயம் என் மனசு நிறைவடைகிற வரைக்கும் என் வேண்டுதலை விட்டுறக்கூடாது. அதாவது மனுஷன் எப்படி திரும்ப ஜெபிப்பான், ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறான், ஒரு விடிய காலம் ஜெபிக்கிறான், போயிடுறான். ஜெபம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, என் காரியம் நிறைவேறுகிற வரைக்கும் பண்ணணும். இந்த சுனோமியா
எலிசா தீர்க்கதரிசிட்ட போய் என் பிள்ளை செத்து கிடக்கான், நீ என்னோடு கூட வந்து என் பிள்ளையே உயிரோடு எழுப்பி தராவிட்டால் நான் உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி அவனுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறான். அதான் ஜெபம். குட்டி ஜெபம் போட்டு பிரயோஜனம் இல்லை. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஜெபத்தை போட்டா போன பின்னாடி அவன் அங்க போய் பிள்ளைக்கு மேல விழுந்து பிள்ளை 7 முறை தும்மி ஜீவன் உண்டாயிட்டு அப்படின்னு இருக்குது. அப்போ ஒரு ஸ்திரீ ஜெபிக்கிறா, வேண்டுதல் செய்யறா, அற்புத விதமான ஒரு நிகழ்வு பாருங்க. செத்த மனுஷன் உயிரோடு பிழைக்கிறான், வேண்டுதலும் இருக்குது. அதோடு கூட தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரர்கள் வரும்போது தேவனுக்கு பயந்து அந்த தேவனுக்கு பிரியமான விஷயத்தை அவள் செய்தாள் அப்படின்றது. நல்ல கேளுங்க, ஜெபம் வேண்டுதல் பெருசா தேவனுக்கு பிரியமான காரியம் பெருசா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேண்டுதலை பார்க்கலும் தேவனுக்கு பிரியமான காரியம் தான் பெருசு. நம்மளுக்கு சின்ன காரியத்தை சொல்றாங்க. ஏன்னா சின்ன காரியம் வந்து இப்ப நான் ஜெபிக்கிறது, உபவாசம் பண்றது இல்லையா, நான் சாயை குடிச்சுக்கிட்டு இதெல்லாம் யாருக்கும் நட்டம் கிடையாது, தெய்வத்துக்கோ மனுஷனுக்கோ நட்டம் கிடையாது. அதனால நான் இதெல்லாம் செய்ய முடியும். ஒரு சின்ன பிள்ளையில இருந்து முதிர் வயது தாத்தா வரைக்கும் ஜெபத்தை பண்ண முடியும். பட் தேவனுக்கு பிரியமா நடக்க முடியுமா அப்படின்னா நடக்க முடியாது. இப்ப நான் இங்கிருந்து சொல்றேன் பாருங்க, அல்லேலூயா சொல்லுங்க, நீங்க எல்லாம் நல்ல சொல்லுறீங்க, ஏன்னா காசோ பொருளோ கிடையாது. அதனால அல்லேலூயான்னா அல்லேலூயா அப்படின்னு கை தட்டிடலாம். பட் தேவனுக்கு பிரியமா நடக்கிற ஒரு விஷயத்தை மனுஷன் செய்ய முடியுமான்னா அங்க செய்ய முடியாது. இப்ப இதுல ஒரு அற்புதம் இருக்கு பாருங்க. இன்னொரு அற்புதம் இருக்குது. எலிசா 4 தடவை இந்த வீட்டுக்கு போறான், அடிக்கடி போறான். போகும்போது எலிசாவே கேட்பான் கேயாசிட்ட, இந்த சுனோமியாவை கூப்பிடு அப்படின்பான். என்னன்னு கீழே எழுதி வச்சிருக்கீங்க பாருங்க. அவ கேட்கவே இல்லை பாருங்க, ஃபர்ஸ்ட் கேட்கவே இல்லை, குழந்தை கிடைக்கும் போது கேட்கவே இல்லை, அவளை கூப்பிடுங்க அப்படின்பாரு. அப்ப கேயாசிவே கூப்பிடுவான், அந்த சுனோமியா உள்ள வந்துருவான். அப்போ இவர் சொல்லுவாரு கேயாசிட்ட, அவட்ட கேளு, ராஜாட்ட பேசணுமா இல்ல ஏதோ அதிகாரிட்ட பேசணுமா கேளு. ஏன் அப்படின்னா அவள் சகல கரிசனையோடு கூட அந்த காரியத்தை செய்கிறாள். தேவனுக்கு பிரியமான காரியத்தை எப்படி செய்யணும்? சகல பிரியத்தோடு கரிசனையோடு கூட கரெக்டா செய்யணுன்றாரு இல்லையா. 4 பேரும் எலிசா வீட்டுக்கு போன உடனே நம்ம எல்லாம் என்ன பண்ணணும், ஒரு ஜெபத்தை போட்டுருவோம். வாங்க பிரதர், ஒரு ஜெபத்தை போடுவோம். வாங்க பிரதர், தப்பு கிடையாது, நல்ல ரைட் தான், ரைட் வே தான். பட் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ரைட் தான். பட் நம்ம செய்ய வேண்டியது செய்யலையே. இந்த புருஷன் எலியாங்கிற தீர்க்கதரிசி 4 தோறும் வீட்டுக்கு வரும்போது 4 தோறும் காலையில சாயந்தரம் மதியம் நைட்டுன்னு ஃபுல்லா சாப்பாடு கொடுத்து பராமரித்தான் இருக்குது. அதுதான் பவர் ஜாஸ்தி. அவன் 4 தோறும் செஞ்சா, போற நேரம் செஞ்சா. இப்ப அவன் கேட்கறான், இந்த மாதிரி ஒரு உபசரம் பண்றவளை சும்மா விட முடியாது, அவளை கூப்பிடு, அவளுக்கு ஏதாவது கொடுக்கணும். அவளுக்கு ஒன்றும் கேட்கவே இல்லை. உள்ள வந்து கேட்கற, உள்ள வந்து சொல்றான், நான் என்ன உங்கள்கிட்ட அந்த பிள்ளை சாகும்போது தான் கேட்பா, நான் மட்டும் பிள்ளை கேட்டனா இல்ல. அப்ப அந்த பொண்ணு ஒண்ணுமே கேட்கல, ஆனா தெய்வத்துக்கு பிரியமா கரெக்டா நடந்தா. அப்போ கேஎஸ்சி சொல்லுவாரு, ஒன்னும் இல்ல, இவ வாலிய பொண்ணு, அவங்க புருஷனாருக்கு ரொம்ப வயசாச்சு போச்சு, குழந்தை இல்லை. அந்த பொண்ணு கேட்கவே இல்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஜெபத்தை பார்க்கலும் உங்களோட நடத்தை ஃபேமஸா இருக்கணும். எல்லா இடத்துலயும் ஜெபம் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா பெந்தகோஸ்தலயும் சவுண்டு பாடல் ஆராதனை பிச்சுட்டு போகும். பட் கிரியை இருக்குன்னா செயல்பாடு இருக்கு தானே, அது இல்லாம போயிருது. ஏன்னா அந்த பகுதியை படிக்கும்போது பிசாசு மறைச்சிருது. எது முக்கியமான பகுதி அதை மறைச்சிருது. லகுவான பகுதியை மனுஷன் புரிஞ்சிடறான். இப்ப லகுவான பகுதியை செய்யறான், கிடைக்கல. இப்போ எலிசா சொல்லுவாரு, அடுத்த வருஷம் உற்பத்தி காலத்துல உனக்கு ஒரு பிள்ளை இருக்குன்னு. அப்ப அவ சொல்லுவான், அபத்தம் சொல்லாதையும். ஏன் அப்படி சொல்றான்னா, இவ வாலிய பொண்ணு, அவங்க புருஷனை கிளவினாரு, 2 பேருக்கு மேட்ச் ஆகாது. மேட்ச் ஆகாதுன்னு எலிசாவுக்கு தெரியும், கேயாசிக்கு தெரியும், அவளுக்கு தெரியும். ஆனா கர்த்தர் மேட்ச் ஆகுதா மேட்ச் ஆகலன்னு பார்க்கல. தேவத்துக்கு பிரியமான காரியம் எவன் செஞ்சாலும் எதை மேட்ச் ஆக்கி விட்டுருவார். அத கர்த்தருக்கு செய்ய முடியாத காரியம் ஒண்ணும் கிடையாது. கர்த்தருக்கு எதை வேணாலும் செய்ய முடியும். அவர் செய்து தருவதற்கு நீங்கள் பாத்திரமாய் நடக்க வேண்டிய விஷயங்களை கரெக்டா நடக்கும். அப்படி நடந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கர்த்தர் செய்வார். இதைத்தாங்க சொல்லுது. இப்ப நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. 2 வருஷம் பேசுறோம், 2ஆம் வாரம் பேசுறேன் இந்த வசனத்தை. அவருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு, இதை பெருசு பின்னாடி பேசும். அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்யறபடினால் 3ஆவதும் வருது, நான் வேண்டிக் கொள்வது ஏதோ அதை அவரால் பெற்றுக்கொள்ளும். முதல்ல ஸ்ட்ராங்கா 2 பிரமாணத்தை வச்சிடறாரு, பின்னாடி தான் ஜெபத்தை வைக்கிறாரு. நம்ம 2 பிரமாணத்தையும் தூக்கி வெளியே போட்டோம். நம்மளுக்கு இந்த கற்பனை எல்லாம் கிடையாது. இப்ப 10 கட்டளை பேசவே மாட்டேன். என்னைய தவிர யாருமே 10 கட்டளை பேசுறது கிடையாது. தேவனுக்கு பிரியமா இருக்கிறதெல்லாம் பேசுறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, இதுதான் பேசுறாங்க. ஆனா ஜெபம் பண்ணணும். நமக்கு எங்க ஒரு பிள்ளை பிறந்தா ஸ்கூலுக்கு போகணுங்க, போவான். அதே மாதிரி ஒரு ஆவிக்குரியவன் ஆயிட்டா ஜெபம் பண்ணுவான். இதுக்கு போய் ஜெபம் பண்ணு சொல்லாண்டான். இனி அவனால் முடியாத காரியங்கள் அநேகமா இருக்குது, அதுக்குத்தான் பிரசங்கம் தேவை அப்படின்றார். நான் முதல்ல சொல்றேன், பிரியமான காரியத்தை தன்னுடைய தகப்பனுக்கு, தன்னுடைய தாய்க்கு, தன்னுடைய கணவனாருக்கு, தன்னுடைய மாமிக்கு முதல்ல தேவனுக்கு பிரியமான காரியத்தை அங்க செஞ்சு பாருங்க. கொட்டோ கொட்டுன்னு மழை கொட்டுற மாதிரி பணம் கொட்டும்.
தங்கமும் பொருளியும் வெள்ளியும் தங்கமும் கொட்டும். அந்த அளவுக்கு தேவன் வசனத்துல அவ்வளவு சத்தியத்தை வச்சிருக்கிறார். இன்னொரு புதிய ஏற்பாட்டுல ஒண்ணு சொல்றேன், அதை சொல்லிக்கிட்டு தேவனுக்கு பிரியமான காரியம்னு எப்படி நடக்கணும் அப்படின்றத சொல்றேன். சரியா? இந்த வாரம் தேவனுக்கு பிரியமான காரியம் 4 இருக்குது, அதுக்கு கொண்டு போறேன். அதுக்கு முன்னாடி புதிய ஏற்பாட்டுல இருந்து ஒரு விஷயத்தை சொல்றேன். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம். கொர்நேலியுன்னு ஒரு மனுஷன் வர்றாரு. படிச்சிருப்பீங்க பாருங்க, இதை நான் விளக்கி சொல்றேன். நீங்க வாசிக்கும் போது ஈஸியா போயிடும், விளக்கி சொல்றேன் பாருங்க. 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்றோம் உங்களுக்கு. இதை அற்புத விதமான ஒரு விஷயம். நிறைய பேர் மனைவிக்கே காசு கொடுக்கறது கிடையாது. தான் போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் மனைவிக்கு காசு கொடுக்க மாட்டாங்க. ஏன் காசு கொடுக்க மாட்டேன்னா, அது நான் ஜெபம் பண்றேன் என் மனைவிக்காக. நீ ஜெபம் பண்ணல ஒன்றும் கிடைக்காது. மனைவிக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன், புருஷனுக்கு காசு கொடுக்க மாட்டேன். நிறைய இடத்துல இருந்து குழப்பம் இருக்கு. பெந்த குஸ்துக்காரங்களை நிறைய பேர் குழம்பி பெற்றுற அவங்களுக்கு. இவன் பாருங்களா, நான் உங்களுக்கு விஷயத்தை சொல்றேன். ஜெபம் பண்ணா கிடைக்கும் அப்படின்னு, ஜெபம் பண்ணா மட்டும் கிடைக்கும்னா மற்ற காரியத்தை யாரும் செய்ய மாட்டா, கன்ஃபார்ம் செய்ய மாட்டா. இப்போ மற்ற காரியத்துல தான் வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா அதை கண்டிப்பா செய்வான். ஜெபம் பண்ணா கிடைக்கும், ஜெபம் பண்ணா கிடைக்கலாம், வெட்டி பேச்சு பேசக்கூடாது இல்லையா? புதிய ஏற்பாடுல சொல்றது யாக்கோபு நிருபத்துல, உனக்கு விசுவாசம் உண்டுன்னு சொல்றியே, அது காமி. எப்படி காமிப்ப? அப்ப ஜெபிக்கிறேன்னு சொல்றியே, அதுக்கு பதில காமின்னா உங்களால காமிக்க முடியல. பதில நான் எவ்வளவு கத்தம் போடலாம், எவ்வளவு ராகம் வச்சிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் ஜெபிக்கிற நான் என்னைக்கு பதில காமிக்கிறனோ அந்த மனுஷன் தேவனுக்கு பிரியமான மனுஷன். இந்த பதில் வாங்குறான் பாருங்க, அவன் தான் தேவனுக்கு பிரியமான மனுஷன். பதில் இல்லாம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. பதில் வேணும். பதில் இருந்தாதான் பிரியமான மனுஷனுக்கு தான் தேவன் உத்தரவு கொடுக்கிறார். கொர்நேலியு அவர் இருக்கிறார், இத்தாலிய பட்டத்துக்காரர், ரோம் 100க்கு அதிபதி இல்லையா? அவரு செசரியா பட்டணத்துல இஸ்ரேல்ல இருக்கிறார். சரியா? எருசலேம்ல இருக்கிறார். அவர் 9ஆம் மணி நேரத்தில் ஜெபம் பண்ணார். ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன். ஹலோ, ரட்சிக்கப்படல. அவர் இத்தாலியன் வருது, ரட்சிக்கப்படல. ஜெபம் பண்றாரு. 9ஆம் மணி நேரத்தில் தூதன் வந்துட்டான். அப்பா பயங்கரமா இருந்துச்சு. பயந்துட்டான் கொர்நேலியு தூதனை பார்த்துட்டு. என்னன்னு கேட்பான். அப்பதான் அவர் சொல்லுவாரு, ஒரு அற்புத விதமான காரியத்தை விளக்குறேன் பாருங்க. அதுல இருந்து அவர் சொல்லுவாரு, உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தான தர்மங்களும் தேவனுடைய சன்னிதானத்துல தேவனுக்கு நினைப்பூட்டுதலாய் வந்து விட்டதுன்றார். அதாவது தேவ சன்னிதானத்துக்கு எதுவும் போக முடியாது. செத்த யாரும் இயேசு கிறிஸ்து தவிர பரலோகத்துக்கு தேவ சன்னிதானத்துக்கு போனதே கிடையாது. எலியா போயிருக்கிறான், அவன் போயிருக்கிறான், இங்கே போயிருக்கான், எங்கேயோ கிடக்கிறான். பட் தேவ சன்னிதானத்துக்கு ஏதாவது போச்சுன்னா ஒண்ணு இதுவரைக்கும் போனதே கிடையாது. ஆனா தேவ சன்னிதானத்துக்கு ஒண்ணு போகுது, தானம் தர்மம் மட்டும் தேவ சன்னிதானத்துக்கு நேர போகுது. அது கொண்டு போறது ஜெபம் தான். ஜெபத்துக்குள்ளாக தானம் தர்மம் இருக்கணும். இந்த வெறும் ஜெபம் போகாது இல்லையா? அட்ரஸ்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இப்போ ஒரு லெட்டர் அனுப்புறீங்க, லெட்டர் அனுப்பும்போது அட்ரஸ் இல்லைன்னா போகாது, அப்படியே திருப்பி உங்களுக்கு அர்த்தம் வரும். அட்ரஸ் என்னன்னா தானம் தர்மம், இதுதான் அட்ரஸ். அவன் சொல்லுவான், உன்னுடைய ஜெபங்களும் உன்னுடைய தானம் தர்மங்களும் தேவனுடைய சன்னிதானத்துல ஏற்றிட்டுன்றான். அது என்ன நினைவு ஊறுதலா இருந்துச்சான். என்ன பண்ணிச்சான்? நான் செய்யற தேவனுக்கு பிரியமான விஷயம் தானம் தர்மம் செய்யறது. இந்த தானம் தர்மம் செஞ்ச பாருங்க, இது தேவனுடைய இருதயத்துல எனக்காக விண்ணப்பம் பண்ணுகிறதாம். உங்களுடைய தான தர்மம் தேவனுடைய இருதயத்துல போய் விண்ணப்பம் பண்ணுதான். தேவனுடைய சன்னிதானத்துல போய் நீங்க செஞ்ச நன்மை உங்களுக்காக போய் விண்ணப்பம் பண்ணுதான். நான் இன்னும் ஆள்கிட்ட இருந்து வந்திருக்கிறேன், இந்நாள் இவ்வளவு கஷ்டத்தை இவ்வளவு பண்ணிருக்கிறாங்க, ஏழைகளுக்கு கொடுத்திருக்காங்க, தான தர்மம் பண்ணிருக்கிறாங்க, அதனால இவங்களுக்கு பலனை கொடுக்கணும்னு நான் செய்த நற்கிரிகள் பரலோக ராஜ்யத்துக்கு போய் அங்கவே தேவனுடைய சன்னிதானத்துல போய் தேவனுடைய சமூகத்துல போய் அங்க போய் தட்டி வாங்கி தரதான். கொர்நேலியு அவனுக்கு ஒழுங்கா ஜெபிக்கவே தெரியாது, எப்படி ஜெபிச்சான்னு தெரியல. ஆனா அவன் தானம் தருமங்கள் ஒவ்வொன்றும் தேவ சன்னிதானத்துல கொண்டு போய் கொர்நேலியு ஒத்த ஆளு, கூட்டமே கிடையாது, மைக்கு கிடையாது, பாக்ஸ் கிடையாது, யாரும் கிடையாது. அவன் வீட்டு மட்டும் கூட்டி வச்சுட்டு ஜெபம் பண்றான். தூதன் வந்துட்டான். ஆவிக்குரிய நம்மளுக்கே தூதன் வரமாட்டான். சில பேர் ஜெபம் பண்ணிட்டு கேட்பாங்க, கர்த்தரனை காப்பாற்ற வரமாட்டாரா இவ்வளவு கர்த்தரனே அப்படின்ட்டு. அவன் ஒண்ணுமே பண்ணல, சும்மா அவனுக்கே தெரியாது தூதன் வருவானா இல்லையான்னு. ஆனா தூதன் வந்து இறங்கிட்டான். எப்படி இருக்கு பாருங்க. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், ஜெபத்தை அது கோட் பண்ணுது, அதுக்கு மேலாக அவனுடைய தானம் தர்மங்களை தான் அதிகமாய் கோட்படுத்துது. அப்படியே தூதன் வந்து மறுபடி சொல்றாரு. தூதன் வந்த பின்னாடி நல்லா கேளுங்களா, அற்புத விதமான ஒரு விஷயம். தூதன் வந்த பின்னாடி அதுக்கு அடுத்த கொஞ்ச நேரத்துல அடுத்த நாள் பரிசுத்த ஆவி அவங்களுக்குள்ள வந்துச்சுன்றார். அப்ப நான் சொல்றேன், தூதனாலும் சரி பரிசுத்த ஆவினாலும் சரி ஜெபத்தோட கூடிய தானம் தர்மங்களுக்கு வந்து விடுகிறது. இதைத்தான் சுலோமியா செஞ்சான்.
நல்லா இருக்கும்போது கையெல்லாம் அரிக்கும் பாருங்க, கொடுக்க முடியாதே இருக்கும், தானம் தர்மம் செய்ய முடியாது. தானம் கூட ஒரு பைத்தியக்காரன் வர ஒரு 100 ரூபா கொடுக்க மாட்டான். ஒரு நீங்க கெட்டு போய் இருக்கும்போது யாருமே கொடுத்துட மாட்டாங்க. பெந்தகோஸ்துல நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க பரலோராட்சியம் போயிருவோம், நாங்க அப்படியாக்கும் இப்படியாக்கும் சொல்லிடுவாங்க. பட் அப்படிலாம் ஒண்ணு போக முடியாதுங்க. பெந்தகோஸ்துன்றது நீ எல்லாரும் நினைக்கிறாங்க சபைக்கு போய் பாடினா கத்துனா போயிடலாம். நிறைய இருக்குது, நிறைய கற்பனை இருக்குது. நான்லாம் ஒரு காலத்துல நினைச்சிருந்தேன் பாருங்க, 1ஆம் கிளாஸுக்கு போனேன், 2ஆம் கிளாஸ் தூக்கி போட்டாங்க, 2ஆம் கிளாஸுக்கு போனேன், 3ஆம் கிளாஸ் தூக்கி போட்டாங்க, 3ஆம் கிளாஸுக்கு போனேன், 4ஆம் கிளாஸ் தூக்கி போட்டாங்க, 4ஆம் கிளாஸுக்கு போனேன், 5ஆம் கிளாஸ் தூக்கி போட்டாங்க. அப்ப நினைச்சேன் இனி 6, 7, 8, 10, 11, 12 எல்லாம் ஈஸ்ட் தாம்பலத்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் உள்ள ரட்சிப்பு மட்டும் தான் இலவசம். 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இலவசம். இப்ப 9th வரைக்கும் இலவசம். ரட்சிப்பு மட்டும் தான் இலவசம். ரட்சிப்பு என்னது? பரலோராஜ்யம் போறது இல்ல. விக்கிரத்துல இருந்து இப்ப நம்ம தேவனிடத்துல வந்திருக்கிறோமே, இது மட்டும் தான் இலவசம். இனி இனி நாம் இந்த ரட்சிப்பை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு போவது, நாம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை கற்றல நடக்கிறதுனால தான் போக முடியும். அதனால அவங்க பாடுபடுறாங்க. தேவையில்லாம சுனாமியாலோ மத்த யாருமோ தேவனுக்காண்டி நற்காரியங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஜெபம் பண்ணா பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். இவங்க என் கிரியையில இருக்கிறாங்கன்னா கிரியை தான் ரொம்ப முக்கியன்றாரு. உள்ள எப்படி பாடுபடுது பாருங்க. ரொம்ப கஷ்டப்படும் இந்த பிரசங்கத்துக்கலாம். எப்படி சேருது ஆண்டவர், இவ்வளவு பெரிய நன்மை எப்படி சேருது, நான் எப்படி கொடுக்கிறது, நான் தானம் தர்மம் எப்படி ஏழைகளுக்கு கொடுக்கிறது, திக்கற்றவங்க எப்படி கொடுக்கிறது. பாஸ்டர்மார்கள் இங்க செய்ய மாட்டாங்க, ஒரு நன்மை செய்ய முடியாது. ஈஸி விஷயம் கிடையாது இங்க. இது பாஸ்டர்மார்களை செய்ய முடியும். காசு வந்து கொண்டு ஓடிடும். ஊழியக்காரனா இருக்கட்டும், விசுவாசிகளா இருக்கட்டும். தானம் தர்மத்துக்கும் அது யாருக்கு சம்பந்தப்பட்டதுன்னா உண்மையான விசுவாசிக்கு சம்பந்தப்பட்டது. தானம் தர்மம் யாருக்கு? சபையில் என்ன பண்ணுவாங்க, பிரசங்கத்தையே கேட்க மாட்டாங்க. ஃபுல்லா அவங்களுடைய ஆரவாரத்தில் பாஸ்டர் என்கரேஜ் ஆயிடுவார். நான் அதெல்லாம் கேட்கற கிடையாது. பார்த்துருக்கீங்களா நீங்க சபையில் அவங்க கை தட்டும் போது இவரு வெறி வந்துருது. பட் சத்தியம் பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா வசனமே இருக்காது, எல்லாம் புழுவல். இங்க அப்படி கிடையாது. இங்க சத்தியத்தை தான் பேசுவோம். அதனால இங்க ஜாஸ்தியா உணர முடியாது. அங்க இருந்துட்டு சும்மா கைத்தட்ட முடியாது. கேள்வி வரும். இல்லை உங்களுக்கு நீங்க சபையை விட்டு நீங்க இங்க பண்ற பிரசங்கம் சபைக்கு உள்ள நடக்கிற ஐட்டம் கிடையாது. நீங்க வெளியே போய் எப்படி வாழ போகிறீர்கள் என்பதை இங்க போதிக்குது. நீங்க சபையை விட்டு போயிருவீங்க, போன பின்னாடி ஆவேசமா கைத்தட்டிட்டு போய் பிரயோஜனம் இல்லை. சபையை விட்டு போன பின்னாடி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தான் உபதேசிக்கிறது. சபையில யாரும் பாவம் செய்ய போறாங்க, எல்லாம் பாடுவான், எல்லாம் ஜெபிப்பான். ஆனா சபையை விட்டு நீங்கள் வெளியேறின பின்னாடி கணவன் மனைவியா இருக்கிற நீங்கள், பிள்ளைகள் தாய் தப்பனா இருக்கிற நீங்கள், நண்பர்களா இருக்கிற நீங்கள் என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ போறீங்க, அந்த வாழ்க்கையை வச்சுதான் பலன் கிடைக்க போகுதுன்றார். என் மனைவிட்ட நான் எப்படி இருக்கணும், என் நண்பன் எப்படி இருக்கணும், உற்றார் உறவிட்ட எப்படி இருக்கணும், தர்மக்காரங்கிட்ட எப்படி இருக்கணுங்கிறத நான் இங்க கத்துக்கொண்டு அதை வாழ்க்கையில நான் அப்ளை பண்ணாதான் நான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியுன்றார். சரி, இப்ப 4 பாயிண்ட் சொல்லிடுறேன். எந்த ஊழியக்காரனாது ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே சொல்றேன்னு தான் பிள்ளைங்களுக்கு ஏழை பிள்ளைங்களை பார்த்து கல்யாணம் கட்டி கொடுத்துருக்கிறானா? ஒரு ஊழியக்காரன் இருக்கானாங்க? ஒரு ஊழியக்காரன் கிடையாது. ஒண்ணுமே இல்லை சொல்றேன். எனக்கு உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. நித்தியஜீவன் தான் இருக்குது. நித்தியஜீவன் தான் இருக்கு. நீங்க ஒரு 10 இப்படி பேசுற 10 ஊழியக்காரங்க சபையில இருக்கிற நல்ல பரிசுத்தமான ஒரு ஏழை பிள்ளைங்களுக்கு உங்க பசங்களை கொடுத்து உங்க பொண்ணுங்களை எடுத்தீங்கன்னா ஒரு நியாயம். நீங்க கொடுக்கறதெல்லாம் டாடா பிள்ளைக்கு தான் பொண்ணு கொடுப்பீங்க, டாடா பிள்ளைகிட்ட தான் மாப்பிள்ளை எடுப்பீங்க. ஆனா பேசுறதுல இங்க ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. வயிறுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இது ஒரு பேர் இருக்கு தெரியுமா? அந்த வயிற்றுக்கு இதுக்கு பேர் வந்து உலகம், அவருடைய தெய்வம். இதுக்கு பேர் 2 பேருக்கு. இதுக்கு பேர் உலகம், இது தெய்வம். இதை கட்டுப்படுத்தி தான் கர்த்தரையே பார்க்க முடியும். தெரியுமா உங்களுக்கு? இத பசியா போட்டுக்கிட்டு எந்த பசியும் சரி, இதுல எந்த பசியும் நீங்க ஏற்படுத்திக்கிட்டு நீங்க தெய்வத்தை ஆராதிக்க முடியாது. பட்டினியோட கூட ஆராதிக்க முடியாது. இதுக்கு தேவையானவைகளை கொடுக்காமலும் நீங்கள் ஆராதிக்க முடியாது. அப்படிப்பட்டது. அதனால ஆண்டவர் முதலாவது சொன்ன, எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள், முதலாவது ராஜ்யத்தை தேடுகள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கெல்லாம் ரொம்ப தேவை, உங்களுக்கு கண்டிப்பா வேணும். அதனால இதை ஃபாலோ பண்ணுங்கன்ற பிரசங்கம் முழுக்க என்னத்தை சொல்லுதுன்னா 75% பரிசுத்தம் சொல்லுது, 25% பணத்தை தான் பேசு. ஏன்னா பரிசுத்தம் நித்திய ஜீவனுக்கு போயிடும், பணம் இந்த ஜீவனுக்கு தேவை வேண்டிய இருக்கிறது. ஆனா இப்படி பேசுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல 4 பாயிண்ட கொடுக்கிறார். தேவனுக்கு பிரியமான காரியங்கள் கொர்நேலியு விஷயத்துல 4 பாயிண்ட் இருந்துச்சு. இதை கேட்டு 20 வச்சுக்கணும், விட்டுறக்கூடாது. 4 பாயிண்ட் 10:2 அவர் சொல்றார், கொர்நேலியு அவனுக்கு தேவதூதனும் பரிசுத்தாவையும் பெறுவதற்கு என்ன காரணம் அப்படின்றது எழுதிருக்குது. 4 பாயிண்ட் சொல்லுது, ஒவ்வொன்றா விளக்குறேன். ரெடியா இருக்கிறீங்களா? செஞ்சிருக்கிறீங்களா? இது வரைக்கும் அதுல எழுதி பாருங்க. 1, கொர்நேலியை பற்றி சாட்சி சொல்லுது, நீங்களும் இப்படி வாழ வேண்டும் என்று. அவன் தேவ பக்தி உள்ளவனும்
தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான் இருக்கு. 4 பாயிண்ட சொல்லுது. 1, அவன் தேவனுக்கு 4 காரியம் தேவனுக்கு பிரியமான காரியம் அவன் இருந்துச்சு. 1 முதல்ல சொல்லிடுறேன். சில பேர் கடவுளுக்கு கொஞ்சம் காசு கொடுப்பாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க. புரியுதா? நீங்க பாத்துறீங்களா? அப்படி சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, தேவனுக்கு பயப்பட மாட்டான். சில பேர் பயப்படுவான், வேற காரியத்தில் செய்ய மாட்டான். அதாவது இப்ப என்னன்னா, எனக்கு ஒரு 5 பாடம் கொடுத்திருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், வரலாறு, புயல், சயின்ஸ் 5 பாடம் கொடுத்திருக்காங்க. நான் ஒரு பாடத்தையே பாஸ் ஆகினாலும் நான் போக முடியாது, என்ன தூக்கி போட மாட்டாங்க. எனக்கு 5ல பாஸ் மார்க் வேணும், வேண்டாமா? வெறும் ஜெபம் மட்டும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கொண்டு போயிடாது. இன்னும் 3 பாடம் இருக்குது. வேண்டுதல் ஒரு பாடம், தேவனுக்கு பயப்படுறது ஒரு பாடம், இல்லையா தானம் தருவது செய்வது ஒரு பாடம், தேவனுக்கு இன்னொரு சொல்றாரு, அது தேவனுக்கு பக்தி உள்ளவனா இருப்பது இன்னொரு பாடம். 4 பாடம் இருக்குது. இந்த 4 பாடத்துல எவன் தேர்றானோ அவன் தேவதூதனை பார்ப்பான். 1 சொல்றேன், இந்த 4 பாடத்தை எப்படி அவர் கை கொண்டாரு. அப்ப அதனால இதெல்லாம் இல்ல பாருங்க, ஆவிக்குரிய கூட இதெல்லாம் இல்ல. 1 தேவனுக்கு பிரியமா நடந்து கொள்றது. 4 பாயிண்ட் இருக்கு பாருங்க, அதை சொல்றேன் நான். தேவனுக்கு பிரியமா நடப்பதுல 5 பாயிண்ட் சொல்றேன். இந்த தேவனுக்கு பிரியமா நடப்பதுல 4 பாயிண்ட் இருக்குது. அதுல முத காரியம் தேவ பக்தி. தேவ பக்தின்னு என்னங்க இல்லையா? தேவ பக்தின்னு அப்படி சபைக்கு போய் அப்படி முழங்கால் போட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதா, இல்லைன்னா இந்த ரோமன் கத்தோலிக்கில் கத்து தந்த அந்த துப்பட்டாவை எடுத்து அப்படி தலையில போட்டுட்டு அப்படியே நிற்கிறதா? தேவ பக்தின்னு என்ன? இல்லைன்னா சபைக்கு வரும்போது அப்படியே எங்க பார்க்காம அப்படியே நேராக போயிட்டு அப்படி வர்றதா, இல்லைன்னா சபைகளை சொல்ற மாதிரி நகை கலட்டி வெள்ளையை போட்டு அப்படி வர்றது தேவ பக்தியா? எது தேவ பக்தி? தேவ பக்தின்னு என்ன? சபைக்கு சொல்லுவாங்க, நீங்க பக்தியோடு கூட சபைக்கு வரணும் அப்படிம்பாங்க. பக்தியோ வரணும், நடைய காத்துக்கொள்ளணும், இதெல்லாம் பேசுவாங்க. தேவ பக்தின்னு என்ன? 5 பாயிண்ட் சொல்றேன் நான் போதிச்சப்போ. ஜேம்ஸ் யாக்கோபுல 1:27, திக்கற்ற பிள்ளைகளும் விதைகளும் படுகிற உபத்திரத்திலே அவரை விசாரிக்கிறதும் அவர் சொல்றாரு. தேவ பக்தி என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எங்கெல்லாம் திக்கற்ற பிள்ளைகள் விதைகள் இருக்காங்களோ அவங்களை போய் விசாரிக்கிறது தான் தேவ பக்தி ஃபர்ஸ்ட்ன்றார். ஒரு திக்கற்ற பிள்ளை நீங்க பார்க்கும்போது, சே அவன் பிரச்சனை எனக்கு எதுக்குன்னு போயிட்டு போயிருக்க கூடாது, அவன் பிரச்சனை எனக்கு என்னன்னு நீ போனே, நீ ஆவி தேவ பக்தி இல்ல. தேவ பக்தின்னு அதான் சொல்றாரு. எங்க எதை கொடுத்த நான் சொல்றேன், ஆவிக்குரியவன் தேவ பக்தி உள்ளவன் என்னன்னா, எந்த ஒரு மனுஷன் ஒரு விதவை சாப்பாடு இல்லாம இருந்தானே அந்த விதவைக்கு முதல்ல போய் சாப்பாடு கொடுக்கிறானே அதான் தேவ பக்தின்றார். ஒரு 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 பெண்ணு படிக்க காசு இல்ல, ஒரு பெண்ணுக்கு ஆஸ்பத்திரிக்கு காசு இல்ல, ஆஸ்பத்திரியில இருந்து வெளியே வர காசு இல்லைன்னா எவன் முதல்ல போய் விசாரிக்கிறானோ அதான் தேவ பக்தின்றார். தேவத்துக்கு மேல பக்தியை காட்டுன்றார். நான் தேவத்திட்ட எப்படி இருக்கிறத காமிக்கிறதுக்கு மனுஷன் தந்திருக்க, இந்த மனுஷன் எப்படி நடக்கிறதுங்கிறது என்னே நானே சொரிஞ்சு கட்டுறது கிடையாது. என் முகத்தை போட்டு கருப்பாக்கிட்டும் இதை முடிய நான் சரியாக்கிட்டு இருக்கிறது கிடையாது. தேவ பக்திங்கிறது இன்னொரு மனுஷனுக்கு நான் செய்யற காரியன்றாரு யாக்கோபுல. அடுத்து சொல்றாரு, உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்வதுமே தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. இந்த உலகத்துக்கு முன்னாடி காத்துக்கொள்ளணும். இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய பாவங்கள் இருக்குது, நிறைய அநீதிகள் இருக்குது. இவைகள் எதுவுமே என்னை அணுகாதபடி முதல்ல திக்கற்றவங்களை விதவைகளை கரெக்டா பராமரிக்கணும். 2வது என்ன, இந்த உலகத்துடைய பாவங்கள் என்னை சூழ்ந்து கூடாதபடி என்னை கவனமாய் கரிசனையாக என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதைத்தான் சொல்றாரு தெய்வ பக்தி. இங்க இருக்கிற நகையை கலத்தி வீட்டில் வைக்கிறது பிரச்சனை இல்லைங்க. 2 திக்கற்றவளுக்கும் 4 விதவைகளுக்கும் 4 தோறும் நீ சாப்பாடு கொடுத்துப்பாரு, நீ இப்போ எந்த வசத்துட்டு ஓடிடுவேன். ஹலோ, என்ன இது அவ்வளோ கஷ்டம்? நான் இதைத்தான் போதிக்கிறது. பைபிள் எதை போதிக்குதோ அதைத்தான் போதிக்கிறேன். நான் ஒரு வசனம் விடாமல் போதிப்பேன். ஏன்னா நான் இதில் தேறினவனா இருக்கணும் விரும்புகிறேன். ஏங்க நகையை தூக்கி வீட்டில் போடுறது, ஏன் நகை கொண்டு அடமானம் வைக்கிறதுல என்னங்க இருக்குது? எந்த விதவைக்கு, எந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஊழியங்கள் உதவி செய்கிறது? யாருமே செய்கிறது கிடையாது. தேவ பக்தி தான் தேவ பக்தி. அங்கிருந்து முட்டு போட்டு இங்கே வர்றதுல தேவ பக்தி. ஆடிட்டு சோத்திரம் 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 சோத்திரம்
முக்காவாசி பேரும் மாமியாக்கு சாப்பாடு கொடுக்க கிடையாது, உபத்திரம் சோத்திரத்தில். இது வரணும் தெய்வ பக்தி. நான் சொல்லுவேன், சபையில் அமைதலாக இருந்தால் அவன் பரிசுத்தவான் இல்லை, கைத்தட்டுனா அவன் பெரிய பரிசுத்தவான் ஒன்று கிடையாது. அவன் கிரியை எங்கே வெளிப்படுதோ அவன் தான் பரிசுத்தவான். தேவ பக்தி. அடுத்து சொல்ற தேவ பக்தி மூணாவது பாயிண்ட், 1 ஜேம்ஸ் 1:26, நாவை அடக்குவது தேவனுக்கு முன்பாக தேவ பக்தியா இருக்குது. முதல்ல நாவை அடக்குன்றார். தேவ பக்தின்னு என்ன அவர் சொல்றாரு? நாவை அடக்குவது, தேவையில்லாமல் எந்த ஒரு மனுஷனையும் தவறாக பேசக்கூடாது. அதுதான் தேவ பக்தியில் 3வது பாயிண்ட். ஒரு எனக்கு தந்தானோ தரலையோ, நான் ஒருத்தட்ட கேட்டேன் தரல, அதை ஈஸியாக தொடச்சி போட்டு போறான் பாருங்க, நாவை வச்சு அவனை புறங்கூறாமல். அதுதான் தேவ பக்தி. அவன் தந்தான் நல்லவன், தராட்டி கெட்டவன், சாரி. நாவை அடக்குங்க பாருங்க. நாவை வந்து கணவனை பார்த்து பேசுகிற பேச்சு. ஒரு அம்மெல்லாம் ஒரு நாள் போயிருந்தோம் பாருங்க. இந்த சுனோமியாவுக்கும் சுனோமியா புருஷனுக்கு என்ன வயசு வித்தியாசமோ அதே மாதிரி அந்த மனுஷிக்கும் அவங்க புருஷனுக்கும் வயசு வித்தியாசம். ஃபஸ்ட்டு பைக் ஓட்டினது அவங்க வீட்டில் தான் ஓட்டினேன். ஃபோன் முதல்ல இந்த டப்பா ஃபோன் அவங்க வீட்டில் தான் முதல்ல வந்துச்சு. இந்த 2000 ரூபா டப்பா ஃபோன் இருக்கு பாருங்க, இப்போ 1000 ரூபா கொடுக்க அந்த டப்பா ஃபோன் அவங்க தான் குவைத்திலேருந்து முதல்ல கொண்டு வந்தாங்க. எப்போ ரசிக்கப்பட்டீங்க? நாங்கள் குவைத்திலே ரசிக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு சபைக்கு போகிறேன். எந்த சபைக்கு போறிய? நாங்கள் வந்து பரிசுத்தமாக தான் இருப்போம், சபையில் எல்லாருமே வெள்ளையாக தான் இருப்போம். சரி, அதுக்கு என்ன செய்வோம்? நான் வந்து இப்போ தான் போகிறேன், கொஞ்சம் பைபிள் படிக்கிறேன். குமார், நம்ம அந்த மாதிரி இருக்கணும், சபைக்கு போவோம் இந்த மாதிரி இருக்கணும். அப்போ நான் நினச்சேன் ரொம்ப நல்லா இருப்பாங்க பொழுது இருக்குது. ஒரு நாள் புருஷன் என்னை கூப்பிட்டார், குமார் என்னென்ன அப்படின்ப. எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்கிறார். யார் சொன்னாலும் கேளு, என் பொண்டாடி சொன்ன மட்டும் கேட்காத. ஏன்னு, இது வரைக்கும் அவன் எனக்கு சமைச்சு தந்ததே கிடையாது. சமைச்சதே கிடையாதுங்க அந்த மனுஷி. கணவனருக்கு சமைச்சதே கிடையாது. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? சுனோமியாவுக்கும் சுனோமியா புருஷனுக்கு 20 வயசு வித்தியாசம். அதனால் அந்த கிழவனுக்கு ஏன் சமைச்சு கொடுக்கணும்? ஹலோ, அவர் செத்தே போயிட்டாருங்க, கவனிக்காமலே செத்து போயிட்டார். இதெல்லாம் ஆவிக்குரிய வீட்டில் தான் நடக்குது. செத்தே போயிட்டார். அவருடைய அடக்கத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க, நான் போக மாட்டேன்ட்டேன். வருத்தம். ஆவிக்குரியவன் சொல்றீங்க, எதை செய்யணுமோ செய்ய மாட்டேன்னு சொல்றீங்க. வருத்தத்திலே செத்து போயிட்டார். நேரே கேட்குறாங்கங்க, நீ உமரெல்லாம் கட்டிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன், என்னத்தை கண்டேன் அப்படின்னு. 5 லட்ச ரூபா சம்பளம் வருது அப்போ, 15-20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் சொல்கிறேன், இந்த மேல் பூச்சியெல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. இந்த மேலே போட்டு பூச்சிக்கிட்டு கிடக்கிற விட்டுட்டு உள்ளார்ந்த மனுஷனுக்கு ஏற்றபடி நாளுக்கு நாள் புதிதாக்குங்கள் படுங்கள் என்று சொல்லுது. அந்த மாதிரி உள்ளான மனுஷன் வேலை செய்யட்டும் இல்லையா? உள்ளான மனுஷன் நம்மளுக்கு வேலை செய்யட்டுமே. ஒரு கணவன் பேசிட்டானோ வாய் அடக்கிட்டு போவான், தான் ஆவிக்குரிய மனுஷன். மனைவி பேசிட்டான்னா கணவன் வாய் அடக்கட்டும், மனைவி வாய் அடக்கிட்டு போவோம். மாமி பேசிட்டா மருமவ வாய் அடக்கட்டும், மருமவ பேசின வாய் அடக்கிட்டு போங்க. இதுதாங்க தேவனுக்கு முன்னாடி பக்தின்றாரு. இதான் பக்தி. நான் எல்லாத்தையும் போட்டு எங்கள் மாமி பேசிட்டீங்க, மருமவ பேசிட்டான்னு கம்பு பிடிச்சிட்டு நின்னீங்கன்னா இதெல்லாம் பக்தி கிடையாது. இதுக்கெல்லாம் வந்து பாடுற சபைக்கு ஒத்து வரும், உபதேசம் பேசுகிற சபைக்கு ஒத்து வராது. அதனால சொல்லணும், நான் நீங்கள் போகும்போது நல்லா நகை போடுங்க, எல்லாம் போடுங்க, நான் வாங்கி தர்றேன் நான் தீர்க்கதரிசனத்தில். பட் உங்களோட நாவை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நீ நாவை வந்து தப்பாக பேசிட்டேன்னா உலகம் வந்து கர்த்தரை தூசிக்கும். ஏன்னா அவள் அழகாக இருப்பா, நல்ல டீசெண்டாக ட்ரெஸ்ஸு போடுவா. ஆனால் அவளை மாதிரி யார் மாமியை பாப்பா, யார் மாமா பாப்பா, இந்த நற்பேர் தான் உண்டாகணும்னு தவிர நான் இங்கே போட்டு சொரிஞ்சுக்கிட்டு இதுக்கு நீங்கள் த்ரெட் எடுக்கிறீங்க. த்ரெட் எடுக்கன்னா என் புருவத்துக்கு த்ரெட் எடுத்தால் நல்லா இருக்குங்க. ஒரு புருவம் மேலே இருக்கும், ஒரு புருவம் கீழே இருக்கும். அப்போ த்ரெட் எடுத்து வலிக்க வேண்டியதுதான் இல்லையாங்க? மனுஷ வாழ்க்கை அவ்வளோ தானே. கொஞ்சம் 60 வருஷம் வாழ்கிறோம், அதில் எதுவுமே இல்லைன்னு கிடையாது. செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டிய விட்டுட்டோம். நம்ம நேரம் ஆகி போயிட்டு இருக்குது. சரி, 4வது பாயிண்ட் 1 தீமோத்தேயு 2:2 சொல்றாரு, கலங்கம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ண வேண்டும். தேவபக்தி என்னது? குடும்பத்தை போட்டு கலக்கிட்டு இருக்க கூடாது. நான் தான் 50 பொண்ணு கொண்டு வந்தானாக்கும், நான் தான் 200 பொண்ணு கொண்டு வந்தானாக்கும். அவன் என்னத்தை கொண்டு வந்தான், நான் நிறைய கொண்டு வந்துருக்கிறேன். மாமி எந்திக்க மாட்டேன்றான், காலையிலே எந்திரிச்சு காப்பி போட்டுருக்கிறேன். அது கலங்கம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஜீவிதம் பண்ண வேண்டும். என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கலங்கம் இல்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ண வேண்டும்ன்றாரு. என்ன வந்தாலும் ஆவிக்குரிய மனுஷனுடைய வெண்மை என்னது தெரியுமா? என்ன வந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி இருக்கிறோமே, அதான் நீதியின் சால்வ் என்றார். வெண்மை என்றார். இருதயத்தில் போடணும் வெண்மை, சரீரத்தில் போட்டு பிரோஜனம் இல்லை. நல்ல அழகா போட்டு என்ன வந்தாலும் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன வேணா நடக்கட்டும். ஆவிக்குரிய பொண்ணு எப்படி செத்தா செத்துட்டு போயிட போறேன், இருந்தா இருந்துட்டு போறேன், என்னால் ஒரு கலகம் வேண்டாம், என்னால் அமைதியா இருக்கட்டும், அந்த ஒரு முயற்சிக்குள்ள வரணும். இதான் தேவபக்தி. தேவபக்தியில் 5 சங்கீதம் 32:6 சகாயம் கிடைக்கும் நேரம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்வது
பக்தி உள்ளவன். அதாவது நான் கடவுள்கிட்ட போனேன், தேவ பக்தி முக்கியமான விஷயம் பாருங்க. கடவுள்கிட்ட போன பின்னாடி எனக்கு கர்த்தர் கொடுத்துட்டார், நல்லா இருக்கிறேன் நான். இப்போ இதை எப்பொழுதும் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணணுன்றார். எனக்கு சகாயம் கிடைச்ச உடனே நான் நல்லா வந்துட்டேன், ஆனால் இனி அங்கே போகிறேன். எந்த சபைக்கு போனாலும் வெள்ளை தானே போடணும், ஜெபம் தானே பண்ணணும். ஒரு அண்ணன் இப்படி சொல்லிச்சு, நல்ல கர்த்தர் எங்களை ஆக்கிட்டாரு. ஜெபம் தானே பண்ணணும், வீட்டில இருந்து பண்ணி விடுறோம். வெள்ளை சட்டை தானே போடணும், வீட்டில இருந்து வெள்ளை சட்டை போட்டு விடுறோம் அப்படின்ட்டான். ஜெபிக்கிறதும் வெள்ளை சட்டை போட்டு நாங்கள் அதெல்லாம் பண்ணிடுறோம். ஆனால் அவர் சொல்றாரு, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுன்றார். சகாயம் கிடைச்சதா இல்லையா? கிடைச்சிது. பக்தினா என்னது? தேவனுக்கு முன்னாடி காட்டுறது 5வது பக்தி. எனக்கு நான் தேவண்ட போனேன், ஒன்னும் இல்லாமல் போனேன், எனக்கு கர்த்தர் நல்லா ஆக்கிட்டாரு. இப்போ நான் என்ன பண்றேன்? தேவண்ட எப்பொழுதும் விண்ணப்பம் பண்றவனா இருக்கிறேன். அதனால அவர் சொல்றார், பக்தி உடனே கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார், இதைத்தான் தெரிந்து கொண்டார் என்றார். இந்த மாதிரி பக்தி உள்ளவனெல்லாம் கர்த்தருக்கு தேவைன்றார். வா, நீ கேட்கும் போதெல்லாம் உனக்கு தந்துடுறேன், எவ்வளவு வேணாலும் தந்துடுறேன், வாங்கிக்கோன்றார். தெய்வம் கல்லோ மண்ணோ பொல்லாத ஆவியக்கூடிய பரிசுத்தம் உள்ள தேவன். பரிசுத்தத்துல ஒண்ணுதான் தேவ பக்தி. தேவ பக்தி உள்ள மனுஷன் தேவன் வேண்டும் போது எதை வேணாலும் கொடுத்துடுறாரு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம சபையெல்லாம் கஷ்டப்படுறது வந்து ரொம்ப மோசம். வேற சபை கஷ்டப்படலாம், ஏன்னா ஹார்ட்டுக்கு சம்பந்தப்படாத பற்றி பேசுது. நம்ம சபை ஹார்ட்டுக்கு சம்பந்தப்பட்டு பேசுது, கஷ்டப்படுறது வேஸ்ட். தேவனுக்கு பக்தி உள்ளவனாக இருந்து தேவன் செய்வதெல்லாம் செஞ்சிட்டோம்னு, சொன்னதெல்லாம் செஞ்சிட்டோம்னு கர்த்தரை நல்லா ஆக்கிறாரு. ஆமென். சில பாருங்களா, ஞாயிற்றுக்கிழமை இங்கே கருவை கருத்தை தட்டி, ஏன் கருத்தை தட்ட சொல்லாம சில பேர் தூங்கிடுறது. அவன் நல்லா நல்லா கொரட்டை விடுறது. வேற சபையில தூங்க மாட்டாங்க, ஏன்னா அடிக்கடி அவங்களுடைய சவுண்டுக்கே பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார். அந்த கத்துவான், அம்மாவுக்கு சோறு கொடுக்க மாட்டான். அவன் ஓன் கத்துவான், தங்கச்சிக்கு ஒண்ணும் கிடையாது. இங்க கேட்க வச்சு அமைதலா இருக்க வச்சு உள்ள நல்லா அமைச்சு வச்சிடுறது. வாழ நீ கர்த்தர் கொடுப்பார். நாம் அனுபவிக்க கூடியவைகள் நிறைய இருக்கிறதுன்றார். அவைகளை அனுபவிக்கும்படிக்காய் பரிசுத்தமான அந்த கோட்பாட்டுக்குள்ளாக கொர்நேலியு இருந்தான்றார். நான் நினைக்கிறேன் இவர் முதல்ல வந்து தெய்வீகம் என்ன கத்திருக்கிறார். இத்தாலியக்காரன் ரோமன்காரன் இஸ்ரேலுக்கு வந்து தெய்வீகம்னு என்ன, தேவன் எப்படி எனக்கு வாழ்க்கை தர முடியும், தெய்வீகத்தை நான் எப்படி பார்க்க முடியும் நல்லா கத்திருக்கிறார். அதான் ஒரு தேவ பக்தி. இப்படிப்பட்ட வாழ்க்கை அவரு வாழ்ந்திருக்கிறார். கொர்நேலியு ஒன்று ட்ரெஸ் எல்லாம் ஒண்ணு மாத்தல, தங்கத்துல இருந்து வெளியே போடல, காசு வேண்டாம் சொல்லல. அவரு காசு வேண்டாம் சொல்லாம காசை சம்பாதிச்சு ஏழை கொடுத்தான். ஏமேன். தானம் தர்மம் பண்ணான். அவன் 100க்கு அதிபதி வேலை ராஜனா பண்ண இல்லையாவே. அவன் 100க்கு அதிபதி 100க்கு அதிபதியா இருந்தான். அதுல கிடைக்கிற வருமானத்தை எல்லாம் திக்கற்றவர்கள் ஏழைகளுக்கும் பாகம் பிரிச்சு கொடுத்தான். நான் சொல்றேன், உங்களுக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்பை விட்டுறாதீங்க. சில பேர் சில சபைக்கு பேர் சொல்றாங்க, நான் இனி வேலைக்கு போக மாட்டேன், உழைக்க போக மாட்டேன். என்னன்னு வருகை கரெக்டா இருக்குது. அட பாவி மனுஷா போயா நீ. ஆதியாகமும் 1, 2, 3வது அதிகாரத்திலேயே வருகையை பற்றி பேசியாச்சு. அப்பவே வருகை இருந்துச்சு. எத்தனாயிரம் வருஷங்கள் முடிஞ்சாச்சு. நான் சொல்றேன், இப்ப இருக்கிற சந்ததி இல்லைங்க, 10 தலைமுறை செத்தாலும் இயேசு வரமாட்டார். ஏன் சொல்லுங்க? ஏன்னா இங்க பரிசுத்தவான் இல்ல, நாடகக்காரங்க தான் இருக்கிறோம். அவர் வர்றதுக்கு ரொம்ப வருஷம். பேதுருடைய காலத்திலே போதிச்சிட்டாரு, 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுடைய வருகை சமயமா இருக்குது அப்படின்னாரு. எத்தனையோ வருஷம் ஆயிட்டு, இயேசு பார்க்க முடியாது. ஏன்னா நான் சொல்ற இல்லைன்னா இந்த நிருபம் சொல்ற காரியத்தை யார் இங்க செய்ய தயாரா இல்லை. ஜெபம் பண்ண தயாரா இருக்கிறோம், தேவ பக்தியுடைய வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறோம். சுய பக்தி இருக்குது, தேவ பக்தியை தரிச்சிருக்கிறோம். ஆனா பட்டு வாழ்க்கையில ஒண்ணு அது வேலை செய்யல. 2 அப்போஸ்தலர் நடவடிக்கை, தேவனுக்கு பிரியமான காரியம். கொர்நேலியு இருந்த 2வது கேரக்டர் தேவனுக்கு பயந்தவன். தேவ பயந்தவனுக்கு 4 பாயிண்ட் சொல்லுது. லேவியராகமம் 25:17 தேவனுக்கு பயந்தவன் அநியாயம் செய்யாமல் இருப்பான். எப்படி இருக்கு பாருங்க, தேவ பயத்தை எங்க காட்டணும். சில பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் உங்க முகத்துல தேவ பயம் அப்படியே தெரியுது. ஏமா அது உங்க உங்க பிரசன்னம் அப்படி இருக்குதுன்னு. அவங்க வாயை திறக்கணுமே, அநியாயம் கொட்டோன்னு கொட்டும். இவர் சொல்றாரு தேவ பயம் என்னது? லேவியராகமத்தில் சொல்றாரு, தேவனுக்கு பயந்தவன் ஒரு காலம் யாருக்கு அநியாயம் செய்ய. லேவியராகமம் 19:34 தேவனுக்கு பயந்தவன் முதியோரை கணம் பண்ணுகிறான். மாட்டினீங்களா? தேவ பயத்துல முக்கியமான கதை என்னது? முதியோரை கணம் பண்ணுவது. கொர்நேலியு அவனை இருந்துச்சு பாருங்க. பேதுரு உள்ள வந்த உடனே பொத்துன்னு காலில் விழுந்துட்டான். அப்ப பேதுரு சொல்லுவாரு, நான் உன் கடவுள் கிடையாது, சாதா மனுஷன், மிரர் மேன்றார். சாதா மனுஷன் தான் நானும் அப்படின்றார். அதான் அவன் சாதா மனுஷனா இல்லையோ, கொர்நேலியு பெரிய மனுஷன். ஆனா தேவனுக்கு பயந்தவன் எவனுடைய காலையும் விழுவதற்கு தயங்க மாட்டான், பொத்துன்னு விழுந்துடுறான். ஒரு மனுஷனுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு தேவனுக்கு பயந்தவன் ஒரு மதிக்கக்கூடிய ஒரு மனுஷன் வந்தா காலில் விழுந்துடுறான்.
அது அற்புத விதமானது. செருப்பு போடக்கூடாது, நம்ம இங்கெல்லாம் செருப்பு போடக்கூடாது, செருப்பு போட்டால் பிரச்சனை. என் கூட ஒருத்தன் கல்யாணம் கட்டிட்டு இருந்தான், பார்த்து அவன் லேசா அவுக்கிறதுக்கு பட்ட பாட ஷூவை கலத்து. நான் எந்த கிறுக்க மனுஷன் தெரிய மாட்டாங்குது. மாப்பிள்ளைக்கு பொண்ணு ஷூ போட்டு வந்துருக்கு, ஷூவை கலத்து. மாப்பிள்ளையோ இனி பொண்ணுக்கு தாலி கட்டாமல் போயிடக்கூடாது, அதனால ஷூவை கலத்தி தாலி பைபிளை மாற்றிக்கிட்டார். எங்க ஷூக்கும் அதுக்கு என்னங்க பிரச்சனை? ஷூ போடக்கூடாது, அதை போடக்கூடாது, அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு, இல்லை சொல்லல. ஆவியானவர் இருதயத்தில் வர்றதுக்கு முன்னாடி மனுஷன் பாவம் செய்வான்னு தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் அடைக்க சொன்னார். நான் சொல்லுவேன், நீ தலையிலிருந்து கால் வரைக்கும் நீ என்ன பண்ணாலும் அடைக்க முடியாது, அது வராதுங்க. அதனால தான் இயேசு வந்தார். அந்த கற்பனை, முதலாம் கற்பனை புரோஜனம் இல்லாதவைகளும் நாள்பட்டதும் பூத்து போனதும் அப்படிப்பட்டவைகளாக இருக்குது. இந்த முதலாம் கற்பனை உள்ளதான் என்னது? இந்த புருவத்தை வைக்கக்கூடாது, இந்த கலர் போடக்கூடாது, இந்த கையில் பச்சை குத்தக்கூடாது, இதெல்லாம் முதலாம் கற்பனையில் உள்ளது. அது நாள்பட்டது, பூத்து போச்சு. எபிரேயர்ல சொல்லு, அதை வச்சு ஒரு புரோஜனம் கிடையாது. இரண்டாம் கற்பனை, இரண்டாம் உடன்படிக்கை என்னதுன்னா ஆவியை பற்றினது. அந்த ஒரு ஆவி ஒன்றுக்குள்ள வந்து சேர்ந்துட்டு வச்சுக்கோங்க, உன் காலத்திலையும் ஒன்னால தவறா நடக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த முதலாம் கற்பனை பிழை இல்லாது இருந்தால் நம்மளுக்கு இரண்டாம் உடன்படிக்கை வேண்டியதில்லையே அப்படின்றார். அப்ப என்ன முதலாம் உடன்படிக்கை பிழையா? என்ன பிழைன்னா நிறைய விஷயம் இருக்கு. முதலாம் உடன்படிக்கையில் என்ன பிழைன்னா, முதலாம் உடன்படிக்கை யாரையும் சரி பண்ணவே இல்லையா, பண்ணாதான். எங்க நான் நல்லா கேளுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் மரணத்தை கொடுத்த பிசாச நான் புருவத்தை கலத்தி சரி பண்ண முடியுமா? என்னங்க இது அநியாயம்? உலகத்துக்கு எல்லாருக்கும் பாவத்தை கொடுத்து, எல்லாருக்கும் வறுமையை கொடுத்து, எல்லாரையும் முட்டாள்தனமாக்கி, எல்லாரையும் மரணத்தை கொடுத்து நரகத்துக்கு தள்ளுற பேக்கி நான் கலர் சட்டை போட்டாது கேட்குமா? ஐயோ, எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க. நான் சொல்றேன், ஒரு ஆவியானவர், 1000 கற்பனை வேண்டாங்க, ஆவியின் கற்பனை ஒண்ணுதான். கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ஆவின் பிரமாணம் பாவம் மரணம் என்பின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டே இயேசு கிறிஸ்து வந்தார். அதனால ஆவின் பிரமாணம் உண்டாக்கப்பட்டது. அந்த ஆவின் பிரமாணத்தை கற்றுக்கொண்டு அந்த ஆவியார இருதயத்தில் கொண்டு வச்சிங்கன்னா இனி உங்களுக்கு இந்த நல்ல குணம்லாம் உண்டாயிரும். அப்புறம் சொல்றாரு, 4 பாயிண்ட் இருந்த நேரம் ஆயிடுச்சு, அதனால 3வது பாயிண்டை விட்டுட்டு 4வது பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். எனக்கு கொஞ்சம் வேகமாக போகணும். சங்கீதம் 119 120 சொல்லுது, உமக்கு பயப்படும் பயத்தால் உடம்பு சிலிர்க்கிறது. தேவ பயத்தில் அடுத்த கட்டம் என்னது? அடுத்த கட்டம் அது சொல்றோம், இங்கிலீஷ் நல்லா இருக்கும், மை ஃப்ளஷ் ட்ரம்பிள் இன் தி ஃபியர் ஆஃப் யூ. அதாவது என் மாம்சம் நடுங்குகிறது, அச்சப்படுகிறது என்றார் இல்லையா? தேவ பயம் என்னதுங்க? பாவம் செய்யும் போது சரீரம் நடுங்கணும் என்றார். இந்த காலெல்லாம் ஒரு உதறணும். அதில் தான் அது தமிழில் எப்படி வருதுன்னா, என் உடம்பு சிலிக்கிறதுன்னு வருது. இங்கிலீஷில் வந்து நடுங்கிறது, அச்சம் உண்டாகுதுன்றார். இந்த அச்சத்தினால நடுக்கத்தினால சிலிர்ப்பு உண்டாகும். ஒரு தேவ கற்பனைக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியம் செய்யும் போது என் சரீரம் நடுங்கணும், உடையணுன்றாரு. என் சரீரம் வேலை பார்க்கன்றாரு. சரீரத்துக்கு மேலே வேலை பார்க்காத. ஐயோ, ஒரு பாவம் நான் செய்ய போறேன், எங்க அப்பாவுக்கு தெரியாம ஒரு பாவம் செய்ய போறேன், ஒரு மொபைலில் ஒரு ஃபோன் வந்துருச்சு, அதை போட்டு கொடைய போறேன், இது தேவனுக்கு விரோதமான செயல் என்று என் சரீரம் நடுங்கணுன்றார். அப்பா, இதுதான் தேவ பயம். சரீரத்தில் பாவத்தை சம்மதிக்காதது தான் தேவ பயம். என் சரீரத்தில் நான் ஒரு காலம் பாவம் சம்மதிக்க கூடாது. தேவனுக்கு பயப்படுறவன் சரீரத்தை ஒரு காலம் விற்பனை செய்ய மாட்டான். இதை போய் எதுவும் அடக்கவும் செய்யாது. ஸ்பிரிட் வந்தால் மட்டும்தான், ஹோலி கோஸ்ட் வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியுன்றார். ரெண்டுங்க, காசு பொருள் இருந்தால் ஊர் மதிக்கும், பரிசுத்தம் இருந்தால் கடவுள் மதிக்கும். அதுதாங்க வேதம் சொல்லுது. இயேசு மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் வளர்ந்தார். அவருக்கு தேவனும் வேணும், தேவன் பக்கத்துலேயும் அவருக்கு பெருமை வேணும், மனுஷ பக்கத்துலேயும் பெருமை வேணும். இதில் எதை 2ல் விட்டாலும் 2ல் ஒரு பக்கத்தில் கண்டிப்பாக பெருமை பெறும். பரிசுத்தத்தை விட்டிங்கன்னா தேவன் இருக்கிற பெருமை பெறும். பணத்தை விட்டிங்கன்னா மனுஷங்களை மதிக்க மாட்டான், அங்கிருந்து பெருமை போயிடும். 4வது பாயிண்ட், தேவனுக்கு பிரியமான காரியம். 3வது பாயிண்ட், இல்லை, அவன் ஜனங்களுக்கு மிகுதியான தானம் தர்மம் செய்தான். நம்ம பெந்தகோஸ்துக்கு போனால் தான் காசு வேண்டாம்னு சொல்கிறாங்களே, எங்கே தானம் தர்மம் செய்ய முடியும்? மிகுதியான தானம் தர்மம் செய்தான். ஆக்ட் 2:10-2 இருக்கு பாருங்க இல்லையா? லூக்கால சொல்லுது, ஆவிக்குரியங்க எப்படி வாழணும், எப்படி வேண்டுதல் கேட்கும். லூக்கா 3:11 2 அங்கிகள் உள்ளவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன். Anyone who has 2 should share with one who has none. இல்லாதவனுக்கு ஒன்றை ஷேர் பண்ண, பங்கிட்டு கொடுன்றார். இதெல்லாம் பண்ணணுங்க.
அப்படி போல ஆகாரத்தை உடவன் அப்படியே செய்ய கடவன். anyone who has food, சாப்பாடு இருந்தா should do the same. இந்த ஷுட்டுங்கிற வார்த்தை ஏன் செய்யறாங்கன்னா, செய்ய கடவன் வருது. இங்கிலீஷ்ல ஷுட்னா கண்டிப்பா செய்யணும்ன்றார். கண்டிப்பா செய்யணும். நீங்க உங்க ஜெபம் உங்க வேண்டுதல் கேட்கணுமா? எல்லா சபையிலும் கண்ணீரோட சொல்றான், நீ கண்ணீர் விடாத, இந்த நாளை விட்டு. ஆமென். ஒருத்தனுக்கு ஆகாரம் இல்ல, ஒருத்தன் பசியா இருக்கிறான், ஒருத்தன் வஸ்திரம் இல்லாம இருக்கிறான். என்னோட கூட இன்னைக்கு நாளைக்கு அவன் ஸ்கூலுக்கு வரணும். என்னோட படிச்ச ஒரு நண்பன் இருக்கிறான், எனக்கு நாளைக்கு அவனுக்கு பரிச்சை, எனக்கு பரிச்சை, அவனுக்கு ட்ரெஸ் இல்லாத இருக்கிறான். நான் அவனை தேடி கண்டுபிடிச்சி என்னிடத்துல 2 ட்ரெஸ்ல ஒரு ட்ரெஸ் நான் கொடுத்தோம்னா தான தர்மம். இந்த தர்மத்துக்கு நான் முழங்கால் படியிடும்போது தேவன் பலன் தர்றார். இந்த கண்ணீர் விடுறதெல்லாம் நிறைய பேர் பயங்கர ஆளு. கண்ணீர் ஏஎப்டி விடக்கூடாது. இதை கொடுத்து பாருங்க. 50 சாரி வச்சிருக்கீங்க தானே. ஒரு பொண்ணு கல்யாணம் திருமணம் கட்ட போது அவளோட சாரி இல்லை 10 சாரி நீ புதுசாக வாங்கின 10 சாரியை கொடுத்தனா இது தானும் ஜெபம் கேட்கப்படும் அப்படிதான் சொல்லுது. நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. கண்ணீரை விட எங்க சொல்லல, இதை செய்யன்றது இல்லையா? இதெல்லாம் செய்யணும். சகாயோ அப்படித்தான் செய்தான், இயேசு கிறிஸ்து அப்படித்தான் செய்தாரு, தானந்தரம்லாம் அப்படி செய்தாரு. 2 கொரிந்தியர் 9:12 சொல்லுது தானந்தரம் இது என்ன செய்தான்? பரிசுத்தவானுடைய குறைவுகளை நிறைவாக்குறது. ஏங்க உங்க கண்ணீரை ஊட்டி எங்க உங்க கண்ணீர் நீங்க விடுறதுனால பரிசுத்தவான்களுக்கு என்னங்க என்ன கிடைக்குங்க? நீங்க தேவ சமூகத்தில் வந்து கண்ணீரோட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே பிரேஸ் தி லார்ட் ஆண்டவரே என் கண்ணீரை காண்கிறீர் ஆண்டவரே என் கண்ணீரை காண்கிறீர் ஆண்டவரே இருதயம் முழுவதும் வேசம் ஆண்டவரே இருதயம் முழுவதும் வேசம் ஆண்டவரே என் கண்ணீரை காண்கிறீர் ஆண்டவரே. பக்கத்தில் இருக்கிற பாவப்பட்ட ஏழைக்கு பார்த்துக்கிட்டு அவ சபைக்கு வருவதற்கு காசு இல்லாமல் இருந்தபோது அவ அங்கே பசு விட்டு வந்தாலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீ இப்படி ஒன்று ஜெபிக்க மேல இருந்து தூத மாறி ஜெபிப்பான். ஆண்டவரை இவளுக்கு கொடுக்காதங்க ஆண்டவரே, இவர் ரொம்ப மோசமான ஆண்டவரே. பரிசுத்தவான் குறைவுகளில் நீங்கள் என்ன செய்யணும்? நிக்கணும்ன்றார். பரிசுத்தவான் யாருங்க? சபைக்கு வருகிற ஒவ்வொரு மனுஷனும் ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு மனுஷனும் பரிசுத்தவான். இந்த பரிசுத்தவான் உன்னோடு கூட நிற்கும் போது அவனுடைய குறைச்சல நீ கூட நிக்கணும்ன்றாரு. உங்க கண்ணீரை கொண்டு குப்பையில போடுங்க. ஒரு பரிசுத்தவான் கஷ்டப்படும் போது அவனோடு கூட நிக்கணும்ன்றாரு. பரிசுத்தவனுடைய குறைவை நீக்கணும்ன்றாரு. அது மட்டும் இல்ல, 1 கொரிந்தியர் 9:11 12-13 வரைக்கும் சொல்லுது அநேகருடைய குறைவுகளை நீங்க நீக்கணும். நம்ம சபை இப்பதான் நமக்காகவே நிக்குது. ஏன் கண்ணீர் சார் நான் கண்ணீர் விட்டு எப்படியாவது என் குறைவை நீக்க இப்பதான் போயிட்டு இருக்குது. இங்க சொல்றாரு அநேகருடைய கண்ணீரை துடைக்கணும், நீ கண்ணீர் விடக்கூடாது. பரிசுத்தவனுடைய கண்கள் அநேகருடைய கண்கள் இருந்து வருகிற கண்ணீர் நீ துடைக்கணும் அப்படின்றாரு. இப்படி செய்யும்போது அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பார்கள், அநேகர் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அப்படி சொல்லிக்கிட்டு 2 கொரிந்தியர் 9:11-12 சொல்லும் 2 வார்த்தை இருக்குது. நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவனானீர்கள், நீங்கள் சம்பூர்ணம் ஆவீர்கள் அப்படின்றது. எப்படி அது இந்த வார்த்தை என்ன? நான் ஒரு பிசினஸ் பண்றேன், இந்த பிசினஸ் வழியா தான் நான் சம்பூர்ணம் உள்ளவனா ஆகணும் அப்படின்றது கிடையாது. நான் தேவனுக்கு பயந்து இல்லையா தான தர்மம் செய்ய வரும்போது பரிசுத்தவான்கள் மற்ற குறைகளுக்கு மற்றவர்களுக்கு நான் செய்யும் தான தர்மங்கள் என்ன செய்தான்? எப்படியாவது என்னை சம்பூர்ணம் உள்ளவனாய் மாற்றி விடுகிறது என்றாரு. இதான் எனக்கு முக்கியம். 4 பேருக்கு நல்லா 4 பேரை நல்லா ஆக்குறதுல கர்த்தருக்கு தருவார்னா அந்த 4 பேரை நல்லா ஆக்குறதுக்கு நான் தயார் என்றானே, அதுதான் தான தர்மம். இவன் தான் தேவ மனுஷன். நிறைய சபையில காணிக்கையே கொடுக்க மாட்டான், அதுக்கே பேசணும் கிடையாது. எங்க சபையில காணிக்கை பத்தி பேச மாட்டேன் தெரியுமா, எங்க சபைக்கு வாருங்க. அவனும் விளங்க மாட்டான், நீ விளங்க மாட்ட. தான தர்மங்கிறது என்னது? தேவத்துக்கு கொடுக்கறது கிடையாது, மனுஷன் கொடுக்கிறது. இன்னும் தேவத்துக்கு கொடுக்கவே பழகல, அப்புறம் மனுஷனுக்கு எங்க கொடுப்போம் நம்ம? ஏமேன். அவ்வளவு கொடுத்தார் தான தர்மம். தான தர்மத்தை பேசுறனே, இது எல்லாம் கொர்நேலியுடைய பெரிய தான தர்மம் என்னது? அங்க சீசர்கள் அவமானப்பட்டு தேசத்தை விட்டு தேசம் ஓடிக்கொண்டிருக்கும் போது கொர்நேலி இத்தாலியக்காரன், கொர்நேலியு ரோமன்காரன், அவன்தான் பரிசுத்தவான்களையும் சபை ஜனங்களையும் ஒடுக்கக்கூடிய தேசத்தான். அவன் அந்த தேசம் ஜனங்களை ஒடுக்கும் போது இவன் அந்த தேசத்தான் தேவனை அறிந்த பின்னாடி இவனுக்கு கிடைக்கிற சம்பளங்களையும் இவனுடைய பொருளாதாரங்களையும் ஜனங்களுக்கு ஏழைகளுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தான். பெரிய உதவி செஞ்சான் கொர்நேலி. ஈஸியா படிச்சுட்டு போக முடியாது, பைபிளை நிறைய செஞ்சுட்டு இருந்தான். அந்த காலகட்டத்தை யோசிக்கும் போது ஜனங்களை கொல்லவும் வெட்டவும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அவன் துணிகரமா இருந்து ஒருவனா இருந்த அந்த சபைகளுக்கு முழுவதும் கொடுத்தான். தூதனை பார்த்தது யாரெல்லாம் பார்த்தாங்க? பவுல் பார்த்தான், பேதுரு பார்த்தான், யாக்கோபு பார்த்தான், பிலிப்பி பார்த்தான், நாத்தானேல் பார்த்தான். பக்கா பரிசுத்தவன் பார்த்தாங்க. பரிசுத்தவன் இல்லாத புறதேசத்தான் ஒருவன் பார்த்தான், கொர்நேலியும். எப்படி பாருங்களா, நிறைய சபை 5000 பேர் 7000 பேர் ஒவ்வொரு பிரசங்கத்திலும் கூடினான், ஒருவனுக்கும் தூதம் வரல. பட் இவன் வீட்டை தேடி பெரிய பங்களாவனுக்கு
செசரியா பட்டத்தில் இருந்தால் 100 பெரிய பணக்காரன். அவன் ரூஃபை உடச்சிக்கிட்டு உள்ளே வந்து தூதனை வந்துன்னா, ஹாய் ஹாப்பி பர்த்டே அப்படின்னா. என்ன பிரதர்? இல்லை, வெளியே பெரிய பிரச்சனை நடக்குது அப்போஸ்தலருடைய காலத்தில். அவங்களையும் பார்க்க வேற தூதம் போயிருக்கிறான். ஒன்னே மாதிரி ஆளை பார்க்கறதுக்கு நான் தான் வரும் ஒன்றும் உள்ள பேசிட்டு இருந்தான். நம்ம ஜெபத்தில் கண்ணீரை தவிர ஒன்றும் வராது. ஏன்னா படிப்புன அப்படி நம்மளுக்கு பிரசங்க படிப்புன கைத்தட்டுனா வந்துருவாரு, ஜெபம் பண்ண வந்துருவாரு. எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவரானீர்கள், நீங்கள் சம்பூர்ணம் ஆவீர்கள். நிறைய பேர் அப்படிதான் நல்லா வந்திருக்கிறான். நீங்களும் இந்த மாதிரி உபதேசத்தில் நிலைச்சினா அப்படி ஆவீர்கள்ன்றார். சம்பூர்ணம் அப்படின்றார். நல்லா பணமும் பொருளும் காரும் பங்களாவும் நல்லா வாங்கி நல்லா ஓட்டுறதுக்கு சொல்றாரு. ஓட்டுங்க அப்படின்றார். நம்ம சாவறதுக்கு முன்னாடி கொஞ்சமா அனுபவிச்சுட்டு போங்க. பாவத்தை தான் அனுபவிக்க கூட. கார் பாவமாங்க? கார் பாவமானு? நிலம் பாவமானு? கிடையாது. அதெல்லாம் பாவம் கிடையாது. பாவம் என்ன 10 கட்டளை இருக்குது, அதில் பார்த்துக்கிடுங்க எது பாவம் எது பாவம் இல்லை. இதெல்லாம் பாவம் இல்லை, நல்லா அனுபவிக்க கற்று தந்தார். ரதங்களும் குதிரைகளும் தேவன் மனுஷனுக்காக உண்டாக்குனார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு ஒரு தங்கம் பாவம் தெரியுமா? ஹாய், எங்கே தான் பைபிள் படித்தேன் தெரியல. பழைய உடன்படிக்கை இருக்குல்ல, அந்த உடன்படிக்கை சாலமன் கட்டின ஆலயம் சரி, மோசை கட்டின திரைச்சலும் சரி, எல்லாம் தங்கத்தால் உண்டாக்கப்பட்டுச்சு. தங்கம் பாவம்னு எதிர்த்து கர்த்தர் உள்ளே கேட்க போறாரு. படிச்சிருக்கீங்களா நீங்கள்? இதெல்லாம் எங்கே படித்தோம்? நம்மளுக்கு தங்கம் பாவம் சொல்லியிருப்போம், அதுக்கு கேட்டுருக்கணும். தங்கம் பாவம். ஆலயம் முழுக்க தங்கம். சாலமன் உண்டு பண்ண ஆலயம் தங்கமா. அந்த ஆலயத்தை எசேக்கியேலுடைய காலகட்டத்தில் அந்த தங்கமெல்லாம் ஆலயத்தில் இருந்தபோது, சீரிய ராஜா வந்தபோது அந்த தங்கத்தெல்லாம் பேத்து கொடுத்தானா பயந்து. அப்படி தங்கம் இருந்துச்சு. எசேக்கியேலுக்கு லலித ஜுவல்லரி நடத்தினன்றது. அவனுக்கு தங்கம், அந்த தங்க பேலஸ் இருந்துச்சான். பெரிய பரிசுத்தவான். நம்மளும் இங்கே 1 பவுன் போட்டுறக்கூடாது, பரலோராஜ்யம் போக மாட்டேன். நாங்களாம் பைபிள் படிக்கல பாருங்க. இதை செங்கியா போய் இல்லாதவனுக்கு கொஞ்சம் கொடுங்க, எடுத்து கொடுங்க. கூட நிற்கிற பரிசுத்தவனுக்கு சாப்பாடு விலைன்னு கொஞ்சம் கொடுங்க. கொஞ்சம் குறைஞ்சபட்சம் குழம்புல உப்பு இருந்தால் கொஞ்சம் சகிக்கையா கற்றுக்கிடுங்க. அடுத்த கட்டத்தில் பெரிய பரிசுத்தில் வந்து பின்னாடி பேசலாம். இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. குழம்புல உப்பே இல்லை, நான் வெளியே போய் சாப்பிட போகிறேன். பரிசுத்தவனுக்கு பேச்சா இது? குழம்புல உப்பே இல்லை, நான் வெளியே போய் சாப்பிட போகிறேன். இதை செங்கயா. 4 பாயிண்ட், தேவனுக்கு பிரியமான காரியம். கொரோனா செய்த 4 பாயிண்ட். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆக்ட் 10:2 தான் இருக்கு. எலியா எலிசா கர்மேல் பருவத்தில் எப்பவும் ஜெபம் பண்ண. எப்பவும் ஜெபம் பண்ணுற ஆள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஜெபம் பண்ணா கிடைக்குந்தாங்க. பண்றீங்களா? யாராவது பண்றீங்களா? எந்த சபையில பண்றாங்களா? சொல்லுவாங்க ஜெபம் பண்ணா கிடைக்கும். சொல்றது எல்லாரும் ஈஸி. ஏது சொன்னார்? பரிசேயர் சதுசேயர்களுக்கு போதனை கொடுத்து எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் தூக்க முடியாத விஷயத்தை உங்க தலையில கட்டிக்கிட்டு அவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஜெபம் பண்றீங்களா? ஜெபம் பண்ணா கிடைக்கும், ஜெபம் பண்ணா கிடைக்கும். யாரும் ஜெபம் பண்ண மாதிரி இல்லை. ஊரா வீடு விடா போற. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பாஸ்டர் இன்னைக்கு வந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அவனும் வழியெல்லாம் வாங்க பாஸ்டர். இன்னைக்கு எப்படின்னு சாயாவும் வடையும் போக்குத்தான். பாஸ்டரோட ஒய்ஃப் வெள்ளை வெள்ளையில போயிருக்கிறாங்க. அவங்க குடிக்கும் போதெல்லாம் பெரிய டீசென்ட்டு மண்ணாங்கட்டி. அவர் சொல்லுது, ஒரு ஆளை காட்டணும் பாருங்க. எப்பொழுது நான் என்ன சொல்றேன்னா, தேவத்திட்ட தானே கேட்குறேன். தேவத்திட்ட தானே கேட்குறேன். எல்லாரும், எல்லா ஊழியக்காரரும் நீங்கள் எல்லாரும் தேவத்திட்ட கேட்குறேன்னா தேவத்திட்ட தான் போகணும். ஏன் மனுஷன்ட்ட போற? தேவத்திட்ட கேட்பாங்களா, மனுஷன்ட்ட போய் காப்பி குடிப்பாங்களா வீடு வீடா போய்? தேவத்திட்ட கேட்குறேன்னா, ஒரு பொண்ணை ஒரு புருஷனை கட்டி கொடுத்தா அந்த புருஷனோட தானே வாழணும். அப்புறம் வேற புருஷன்ட்ட ஏன் போறீங்கன்னு போகக்கூடாதுங்க. நான் சொல்றேன், அற்புதத்தை காணும்னா மனுஷனை நம்ப கூடாது. நான் என் வாழ்க்கை நல்லா ஆகணும்னு மனுஷனை நம்ப கூடாது. நான் தேவனை இடைவிடாமல் ஜெபம் பண்ண கொர்நேலியு யாரை வீட்டுக்கும் போகல பாருங்க. போனானவே ஒரு ஆள் வீட்டுக்கு கூட கொர்நேலியு போன கிடையாது. தானந்தர்மங்கள் அள்ளி வீசினா. பேதுரு வீட்டுக்கோ, பவுல் வீட்டுக்கோ, யோவான் வீட்டுக்கோ, எந்த வீட்டுக்குமே போகல. அவனை தேடி கர்த்தர் வந்தார், தூதன் அனுப்புனார். ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுது, அவன் எங்கேயும் போகாமல் இடைவிடாமல் அவன் ஜெபம் பண்ணான். ஜெபத்துல தரித்திருந்தான். ஒரு எலிசா போல எப்பவும் அங்கே இருந்தான். லூக்கா 2:37 சொல்லுது. சூப்பர், ஒரு ஆளை கட்டுறோம் பாருங்க. ஜெபம் பண்ணா கிடைக்கும். இந்த 4 காரியம் சேர்ந்து இருந்துச்சு அவன். ஜெபம் மட்டும் கிடையாது, இந்த 4 மொத்தமா சேர்த்து பிடிச்சிருந்தான். 4 100க்கு 100 வாங்கினா. ஆவியானவர் வந்துட்டார். பிடிச்சிக்க. யாரெல்லாம் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க?
கை வைத்துங்கப்பா. ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா? ஒரு 4 மணி நேரம்? யாரு கையும் எந்திக்கவே இல்லை. ஆனா ஒண்ணு நம்ம சத்தியம் சின்ன வயசுல இருந்து இப்ப சொல்லி தந்திருக்காங்க, ஜெபம் பண்ணா கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி ஆளுகளை தான் பிடிக்கும். சும்மா வேறு வசனத்தை துண்டு வசனத்தை எடுத்து பேசுற ஆளுகளும் பிடிக்காது. அண்ணா அப்படின்னு ஒரு பொண்ணு வரா, கல்யாணம் கட்டிட்டான். கல்யாணம் கட்டினபடி புருஷன் கூட 7 வருஷம் தான் வாழ்ந்தா. புருஷன் சேர்த்துட்டான், விதவை. ஆமீன் சொல்லுங்களேன். புருஷன் இருக்கிற நம்மளே வீட்டில் இருக்கிறது கிடையாது. எல்லாருக்கும் இப்போ என்ன முக்கியம்னா சபை பெருகணும், ஆத்மா வரணும், எங்கே கொள்ளடிச்சு கொண்டு வா. எனக்கு அதெல்லாம் வேண்டாம். நான் தேவ சமூகத்தில் இருக்கணும், தேவன் சொன்னதை செய்யணும், ஏழைகளுக்கு கொடுக்கணும், திக்கற்றவங்களுக்கு கொடுக்கணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். கர்த்தர் தந்தா தின்னுவோம், இல்லைன்னா பட்டினி கிடந்து சாவும். அந்த சபைக்கு போகிறோம், சிஸ்டர் எங்கள் சபைக்கு வரக்கூடாதா? பாஸ்டர் கூப்பிடுறாரு, டிஎம் எம்எல்ஏ கூப்பிடுறாரு, அந்த சபையிலேருந்து இந்த சபைக்கு வரணும். இவர் நல்ல பிரசங்கம் பண்ணுறாராம், போகிறவங்களுக்கெல்லாம் தாலியை கலத்தி விட்டுட்டு நல்ல பிரசங்கமா. நல்லா பிரசங்கிக்கிற நாங்களே யாரும் கூப்பிடுற கிடையாது. அவனுக்கு ஒவ்வொரு ஆசை இருக்குது, அவன் பிடிச்ச மாதிரி போயிட்டு இருக்கிறான். அண்ணாள் சொல்கிறோம், 84 வயது விதவை, 7 வருஷம் கல்யாணம் கட்டி புருஷன் செத்துடுச்சு. கல்யாணம் கட்டி 7 வருஷத்தில் புருஷன் செத்துட்டு 84 வயசு வரைக்கும் லூக்கா 2:37 தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள்ன்றது. அவளை குறித்து வேதம் சொல்ல, அவள் தீர்க்கதரிசி, ப்ராப்பசி பண்ணுவாள். இதாங்க ஜெபம். சிமியோன்னு ஒரு மனுஷன் இதுக்கு முன்னாடி வராரு, தேவ சமூகத்திலே தேவனுக்கு எல்லா நாளுமே குழந்தை இல்லை, குற்றம் குறை சொல்லாமல் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய துதியை கொடுத்துட்டே இருந்தான். கிழட்டு வயசில் அவனும் பார்க்குறான். அதே மாதிரி அண்ணாள் விதவை. இதான் ஜெபம். ஏங்க இதங்க ஜெபம். நம்ம இப்படியே போயிட்டு பைபிளை வச்சுக்கிட்டு அவங்க பைக்கில் அவன் பட சுற்றிடுவான். எப்படி வாழ்ந்துருக்குற அந்த பொண்ணு விதவை. அடுத்த கல்யாணத்தை தேடி போகல, வேறொரு புருஷனை பார்க்க போகல. வந்துட்டோம், ரசிக்கப்பட்டோம். புருஷன் போனால் போட்டு, தேவத்தை விடக்கூடாது. புருஷன் எப்படி 7 வருஷம் இருப்பான், இல்லைன்னா நான் உயிரோடு இருப்பான், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கூட இருப்பான். தெய்வம் என்னை விட்டு போகாது. எப்பவும் தெய்வத்தை வேண்டுதல் செய்கிறவளாக இருக்க வேண்டியிருந்தால் கர்த்தர் அவளுக்கு தீர்க்கதரிசியை கொடுத்தார். இயேசு பிறந்த போது அவள் தீர்க்கதரிசி சொன்னாள், இத்தனாம் தேதி இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு ஏசப்பாவை 8வது நாளில் கொண்டு வருவாங்க. தெரியுமா? அதான் செவங்க. செவங்கிற சும்மா போட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் பண்ணிக்கிட்டு ஓடி போய் சில பேர் கடலுக்கு போகும்போது சோத்திராண்டவரே ஒரு பைபிள் பிரட்டுறது, பைபிளை பிரட்டிச்சுட்டு ஒரு பேப்பர். அது கரெக்டாக உபாகம் 28:14 பின்னாடி நீ இவைகளின் படி செய்யாது இருந்தால் நீ நாசமா போவாய், உனக்கு சொரியும் பற்களும் உண்டாகும். என்னாச்சு? பைபிள் நம்மளுக்கு இப்படி வந்துருக்குது. இப்படிதான் நிறைய பேர் பிரசங்கம் பண்றது, எதையாவது எடுத்து பிரசங்கம் பண்றது. நகை போடக்கூடாது, அப்படி போடக்கூடாது. அந்த நான் இப்போ பிரசங்கம் பண்ணுறோம்னா, நான் இப்போ 1 யோவான் பிரசங்கம் பண்ணுறோம், 1 யோவான் 1வது அதிகாரத்துலேருந்து படிப்படியாக வந்துட்டு இருக்கிறேன். அப்போ தானே தெரியும் எங்கே என்ன பிரச்சனை இருக்குதுன்னு. மொத்தமாக ஒரு வசனத்தை எடுத்துட்டு மேலேயும் பார்க்க மாட்டான், புஸ்தகத்தையும் பார்க்க மாட்டான், கீழேயும் பார்க்க மாட்டான். அது ஜெபம். நாங்கள்லாம் பண்ணுறோம், இதுக்கு பேர் ஜெபம். மனுஷனை தேடி போக மாட்டோம். ஒவ்வொரு விடிய காலையில் 5 மணிக்கு வந்து இதில் டாம்னு இதில் பாயப்பட்டிருந்தோம்னா சாயந்தரம் 3 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். எல்லோரும் கேட்பாங்க, பாஸ்டர் ஆள் 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 என்னையே தேடி வரணும். நாளை தேடி போனால் அது ஊழியம் கிடையாது, களவு. எங்கேயா அப்புறம் விசுவாசி நீ எங்கே சபைக்கு வா, நீ எங்கே சபைக்கு வா, எங்கள் சபையில் மீட்டிங் நல்லா இருக்கும், அவங்க நல்லா பாடுவாங்க, இவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணுவாங்க. கர்த்தர் தந்தா திம்போம், இல்லைன்னா சாவும். ஏமேன். கர்த்தர் சொன்னதை செய்வோம். இருந்தால் 2ல் 1 ஒருத்தனுக்கு கொடுப்போம், இல்லைன்னா தேவ சகத்தில் மடிந்து போவோம். எந்த ஆட்டையும் எந்த மனுஷனையும் தரித்திரனாக்குறதுக்கோ பலகீனமாக்குறதுக்கோ அடுத்த பாஸ்டருடைய இருதயத்தை காயப்படுத்துறதுக்கோ அங்கேருந்து நாள் ஆத்மாவை கலாண்டு வர்றதுக்கோ நம்ம தகுதியானவன் அல்ல. நம்ம உபதேசம் அதுக்குள்ள இல்லை. நம்ம உபதேசம் சரீரத்தை பற்றி இல்லை, நம்முடைய உபதேசம் இருதயத்தை பற்றியது. இருதயம் கரெக்டாக இருந்தால் கர்த்தர் சேவைகள்லாம் நல்லா செய்வார்.